சரணம், குருவே போற்றி, குருவே துணை, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டோன்ட் ஃபெய்த், டோன்ட் பிலீவ், டோன்ட் ட்ரஸ்ட். புத்தருடைய அந்த வார்த்தை. யாரையும் எப்பையும் எங்கேயும் எதற்காகவும் நம்பாதீர்கள், ஆனால் எல்லோரையும் நேசியுங்கள், அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள். அனைத்து உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது என்பது நம்முடைய 6வது அறிவின் முதிர்ச்சி பக்குவ நிலை ஆகும். நல்ல முதிர்ச்சி அடைந்து பக்குவ நிலை ஆகிறவங்களுக்கு தான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு ஏற்படும். இல்லாட்டினா எல்லா உயிர்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் அப்படின்ட்டு மீன் வாங்க போவோம், கறி வாங்க போவோம். இது எல்லா உயிர்கள் மீது அன்பு செலுத்துறது அல்ல. ரைட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்முடைய 6வை கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த கிராஸ் பாடி. இந்த ஸ்தூல தேகமானது கண்ணு, காது, ஐம்புலன் இருக்கு, 5 கருவிகள் இருக்கு, கால்கள், கை, உடல், தலை இதெல்லாம் இருக்கு. இது கண்ணால் பார்க்கக்கூடியது. வெறும் கண்ணால் சிலரால் மட்டும் பார்க்கக்கூடிய, ஆனால் பலரால் பார்க்க முடியாத ஒளியுடல் இருக்கு. பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதை 3 கடக்கிறப்ப ஆனந்தமய கோஷத்துல இருக்க முடியும். இந்த 4 உடலையும், எந்த 4 உடல்? கண்ணால் பார்க்க முடியாத இந்த உடலுக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய 4 உடல். பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். மூச்சு நல்லா இருக்கணும், பிராணமய கோஷம் நல்லா இருக்கும். மனதில் நற்குணங்களோடு இருக்க வேண்டும், மனோமய கோஷம் நல்லா இருக்கும். புத்தி தெளிவாக இருக்க வேண்டும், விஞ்ஞானமய கோஷம் சிறப்பாக இருக்கும். புத்தி தெளிவு வேறு, அறிவு வேறு. புத்தி அறிவு வேறு, புத்தி வேறு. புத்தியில் தெளிவாக தெல்ல தெளிந்தவருக்கே ஜீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தவங்க. அப்ப புத்தி தெளிவு இருக்கவங்க விஞ்ஞானமய கோஷத்தை உணர முடியும். சும்மா இப்படி கையை வச்சு பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு மனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் மொழியும் உணர்வு சார்ந்த விஷயங்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மூச்சு நுரையீரலில் உள்ள 3 லோபு ஃபுல்லாக நிறைஞ்சு ஆக்சிஜன் முழுமையாக 21% காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய 21% ஆக்சிஜனும் எங்கே போகணும்? நுரையீரலில் சேர்ந்து இரத்தத்தில் கலக்க வேண்டும். அப்போ பிராணமய கோஷம் வலிமையாக இருக்கும். பிற உயிர்கள் மீது கருணை, மனோமய கோஷம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் பிற உயிர் நன்மையை நினைக்கிறப்ப மனோமய கோஷம் சிறப்பாக இருக்கும். விஞ்ஞானமய கோஷம் புத்த தெளிவு, புத்தியின் தெளிவு. தியானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்நிலை அடைகிறது. இப்போ மாயையிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆனந்தமய கோஷம் வந்துடும். காரணமற்ற கருணையின் மூலமாக ஆனந்த நிலை அடைதல். கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்தாதான் தெரியும். உணர வேண்டும். நான் ஒரு சாத்துக்குடி பழத்தை சாப்பிட்டுட்டு இனிக்குதா புளிக்குதான்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் சாப்பிட்றப்ப தான் தெரியும். ரைட். இப்போ இந்த 4 கோஷங்களும் வலிமையாக இருந்தால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடலில் நோய் வராது. நீங்கள் எனர்ஜியை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏமாந்துருவீங்க. அதற்குரிய பயிற்சிகள் செய்யணும், அதற்குரிய பக்குவ நிலை இருக்கணும், அதற்குரிய உணவு முறை இருக்கணும், அதற்குரிய வாழ்க்கை முறை இருக்கணும். எதுவுமே செய்யாமல் இப்படி கையை வச்சுக்கிட்டு நான் ரிசீவ் பண்ணுறேன், நான் காட்டுக்குள்ளே போய் பெரிய மரத்தை கட்டி பிடிச்சி ரிசீவ் பண்ணுறேன், நான் ஒரு சித்தர்கிட்ட போய் அங்கே போய் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது உதவி செய்யும். பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி, தற்காலிகமாக உங்களுக்கு உதவும். நிலையாக உங்களுடைய பிராணமய கோஷம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் வலிமையாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சூட்சும சரீரம் வலிமையாக இருக்கும். சரி,
வலிமையாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப வலிமை குறைஞ்சிருக்கு. அது எப்படி அந்த குறைந்திருக்கக்கூடிய கன்டாமினேட்டட் பிராணா அப்படின்னுவோம் நாங்க. தேக்க பிராணன் அல்லது ஒரு இடத்துல மட்டும் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது, அல்லது ஒரு இடத்துல பள்ளமா இருக்கிறது. இப்ப நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒண்ணு பள்ளமா இருக்கும், இல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கும். தலைவலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இப்ப கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஹீலர், ரேக்கி ஹீலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அத அப்படியே கொலாப்ஸ் பண்ணி, புடுங்கி எரிச்சுருவாங்க. இந்த இடம் சரியா போயிரும். இப்ப நாம இந்த காணொளி போடுறது, நீங்களாக உங்களுடைய சூட்சும சரீரத்தை, அது தேக்க பிராணனா இருந்தாலும், கண்டம்னேட்டடா இருந்தாலும், இல்ல ஆங்காங்கே குறைவுபட்ட பள்ளமா இருந்துச்சுனாலும், அத எப்படி சரி பண்றது? ரொம்ப சிம்பிள் வே. அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, "தீர்த்த யாத்திரை போ" அப்படின்றது. கடல்ல குளிக்க சொல்லி. அவ்வளதான். ஏதாவது ஒரு கடல்ல போயி, ஒரு நாளைக்கு ஒரு 3 தரம் குளிச்சுட்டு வந்துருங்க. காலையில குளிங்க, மத்தியானம் குளிங்க, சாயங்காலம் குளிங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் கடல்ல குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் உங்களுடைய தேக்க பிராண அளந்து பார்த்தீங்க அப்படின்னா, 0வா இருக்கும். உங்களுடைய ஒளி உடல், அந்த சூட்சும சரீரம் பிரம்மாண்டமா இருக்கும். அது ஒரு 1 மாசம், 2 மாசம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ள என்ன செய்யணும்? மாசம் மாசம் கடல்ல போய் நான் குளிச்சுக்கிறேன்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்த கவனிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் எப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு தீர்வு சொன்னோம் அப்படின்னா, அந்த ஒரு தீர்வ மட்டுமே செய்வாங்க. நம்ம மாணவர் ஒருத்தர்ட்ட, "ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க, கெடுதல்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "நான் சாப்பிடுறதே இல்ல சார்" அப்படின்னாரு. "என்னங்க வெரைட்டி வெரைட்டியா ஏதோ சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. ஹோட்டல்ல சாப்பாடு தானே அப்படி கிடைக்கும்." "இல்ல சார் நான் ஹோட்டல்ல சாப்பிடல. வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்பிட்டேன்" அப்படின்னாரு. இப்படித்தான் நம்ம ஏதாச்சும் ஒரு தீர்வு சொன்னோம் அப்படின்னா, வேறு விதமா புரிஞ்சுக்கிறது. ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப மாதத்துக்கு ஒரு தரம் போயி, அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தரம் போயி, ஏதாவது கடல்ல போய் குளிங்க. எந்த கடல்ல வேணாலும் குளிக்கலாம். கடல்ல குளிச்சுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 தரம் குளிச்சுட்டு வந்துருங்க. மனதிற்கும் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் போயிட்டு வர்றது. உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரம் சுத்தமடைந்து விடும். இந்த மாசம் என்னால போக முடியல அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ உப்ப வாங்குங்க. தண்ணீல கரைங்க. ஒரு வாளி தண்ணீல. கரைச்சுட்டு அதுல குளிங்க. குளிச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணீல குளிச்சுக்கங்க. அதுக்காக உப்பு பாக்கெட் உப்ப வாங்கி நம்ம காலத்த ஓட்டிடலாம். தயவுசெய்து தப்பா நெனச்சிட வேண்டாம். கடலில் குளிப்பதனுடைய அமைப்பு வேறு. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சேர்ந்த தண்ணீர் அது. அங்க இருந்து தான் நம்ம வெளிய வந்திருக்கோம். இப்ப கடல்ல குளிச்சீங்கன்னா, உங்களுடைய சூட்சும சரீரம் தூய்மை அடையும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த அன்னமய கோஷத்த வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். அனைத்து நன்மைகளும் பெறுவதற்கும், ஆரோக்கியம் பெறுவதற்கும், வலிமை பெறுவதற்கும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.